அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூ தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 20 நவம்பர் 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். இந்திய பாராளுமன்றம் எதிர்க்கட்சிகளின் ரகளையால் கரும்பு பிரச்சினை 2வது நாள் தலை தூக்கியதை அடுத்து பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டதாகவும், இந்திய மக்களின் வரிப்பணம் ஆளும் கட்சியின் மெத்தன போக்கால் கண்டபடி செலவாவது இதன் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக இந்தியா உள்ள ஒவ்வொரு குடிமகனும் மனதில் என்ன தோன்றுவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் உள்ள திருச்செந்தூர் மற்றும் வந்தவாசி தொகுதிக்கு டிசம்பர் 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா செய்தி வெளியிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதிமுக பொதுச்செயலாளர் செல்வி ஜெயலலிதா சென்னையில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், அடுத்த மாதம் நடக்க இருக்கும் இடைத்தேர்தலில் திருச்செந்தூர் வந்தவாசி தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் என்று கூறியதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள பிரபல தமிழ் திராவிட கோவிலின் கருவறையில் காம லீலைகளில் ஈடுபட்ட காம கொடூரன் தேவநாத ஐயரின் லீலையால் காஞ்சிபுரத்தில் உள்ள ஒரு பிரபல டாக்டரின் மனைவி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக ஒரு அதிர்ச்சி தகவல் காஞ்சிபுரத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், தமிழ் ஈழநாட்டில் உள்ள மாத்தையாவின் துரோகத்தை விட, கருணாவின் துரோகத்தை விட, ராஜபக்சேவின் ராட்சச கொலை பாதகத்தை விட, அவர்களுக்காக வக்காலத்து வாங்குகின்ற கருணாநிதி தமிழினத்துக்கு செய்திருக்கும் துரோகம் மிக கொடுமையானது என்றும், 1,00,000 மக்களை கொன்று குவிக்கும் வரை மௌனம் காத்த கருணாநிதி இப்பொழுது கண்ணீர் விடுவது கடும் கண்டனத்துக்குரியது என்று கூறியதாக சென்னை இந்த செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவது மனித நேயம் அல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் தமிழக துணை முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மனித கழிவுகள் மற்றும் சாக்கடைகளை அகற்றுவதற்காக பல லட்சம் ரூபாயில் புதிய இயந்திரங்களை இன்று சென்னை மாநகராட்சி அலுவலர்களிடம் ஒப்படைத்ததாகவும், இதன் மூலம் இயந்திரங்கள் மூலம் கழிவுகளை அப்புறப்படுத்தப்படும் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், தமிழ்நாட்டில் மின்வெட்டு, ரேஷன் கடை பிரச்சினை, விலைவாசி உயர்வு, எரிவாயு சிலிண்டருக்கான மானியம் ரத்து ஆகியவற்றால் மக்கள் பெரிதும் பாதித்துள்ளதாகவும், தமிழக அரசை கண்டித்து நவம்பர் 24 முதல் 26 வரை விழுப்புரத்தில் நடைபயணம் போராட்டம் நடத்தப்படும் என்று செய்தி வெளியிட்டதாக சென்னையில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் கருணாநிதியை கண்டித்து, தமிழ் ஈழ விடுதலை போரை கொச்சைப்படுத்திய கலைஞரே உங்களை கண்டிக்கிறோம் என்று சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டதால் தமிழகம் முழுவதும் பரபரப்பு அடைந்திருப்பதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் கருணாநிதி அவர்கள் மகோபுரத்தில் ஓய்வு எடுப்பதற்காக சென்றுள்ளதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பல கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக கருதப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் மதுகோடா அவர்கள் தற்போது அந்த மாநிலத்தில் நடைபெறும் சட்டசபை தேர்தலுக்காக முழு வீச்சில் பிரச்சாரம் செய்வதாக ஜார்க்கண்டில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்ட போது, காங்கிரஸ் கட்சி தனக்கு சாதகமாக யாராவது செயல்படவில்லை என்றால் தமிழக முதல்வரை மிரட்டுவதற்காக ஸ்பெக்ட்ரம் ஊழலை கிளறி சிபிஐ தூண்டிவிட்டது. கர்நாடகாவில் இடையிருப்பு ஆட்சியை கழிப்பதற்கு ஜனார்தன ரெட்டி சகோதரர்களை மீது
தற்போது ஊழல் குற்றச்சாட்டை ஆந்திரா மூலம் தூண்டிவிட்டிருக்கிறது. அதேபோல் மதுவோட விரட்டியது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். இந்திய என்சிசி தினத்தை முன்னிட்டு டெல்லியில் என்சிசி பயிற்சி வகுப்பில் பயிற்சி எடுத்த பெண்கள் ஏர் பலூனில் விண்ணில் பறக்கும் காட்சி இந்த படத்தில் காணலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நாக்சலைட்டுகள் வைத்த கன்னிவெடியில் சிக்கி ரயில் கவிழ்ந்ததில் 2 பேர் பலியானதாகவும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்ததாக ராஞ்சியில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் உள்துறை செயலாளர் பிள்ளை வெளியிட்டுள்ள செய்தியில் நாக்சலைட்டுகள் தீவிரவாதிகள் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் ஒன்று கருத்து கேட்டபோது காங்கிரஸ் இந்தியாவை 90% நாட்கள் ஆண்டிருந்தும் இந்தியாவில் 70% மக்கள் வறுமையால் வாடிக்கொண்டிருப்பதால் இப்படிப்பட்ட நாக்சலைட்டுகள் உருவாவதற்கு முக்கிய காரணம் என்றும், ஆகையால் காங்கிரஸ் தான் முதல் தீவிரவாதி என்று கூறும் அளவுக்கு அவருடைய செயல்கள் இருக்கிறது என்றும், இதற்கு முக்கிய காரணமாக பிள்ளை, மேனன், என்.கே. நாராயணன் போன்றவர்களின் தவறுதலான ஆலோசனையால் காங்கிரசின் நிலைமை இப்படி இருக்கிறது என்று அவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். மும்பையில் உள்ள பிரபல சேனல் நிறுவனமான ஐபிஎன் சேனல் மீது சிவசேனா குண்டர்கள் கடும் தாக்குதல் நடத்தியதால் மும்பையில் உள்ள விக்ரோரியில் பரபரப்பு ஏற்பட்டதாக மும்பையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தெற்கு ஆப்கானிஸ்தானில் மக்கள் நெரிசல் மிகுந்த சந்தை ஒன்றில் நடந்த தற்கொலைப்படை தாக்குதலில் 20 பேர் கொல்லப்பட்டதாக ஆப்கானிஸ்தானிலிருந்து அதிர்ச்சி தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் அமெரிக்க ராணுவத்தினர் தாக்கிய ஏவுகணை தாக்குதலில் அப்பாவி 8 பாகிஸ்தான் மக்கள் உயிரிழந்ததாக இஸ்லாமாபாத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில் மும்பை தாக்குதலை போன்று பல தாக்குதலை இந்தியாவில் பல பகுதிகளில் நடத்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் திட்டமிட்டிருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருப்பதாக அவர் தகவல் வெளியிட்டதாக டெல்லியில் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய காங்கிரஸ் அரசு இந்திய மக்களையும் விவசாயிகளையும் முட்டாளாக எப்பொழுதுமே வைத்திருப்பது உண்மை என்பதை நிரூபிக்கும் வகையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் அரிசி இறக்குமதி செய்யப்படும் என்று கூறியிருந்தார். தற்போது மத்திய மந்திரி ஆனந்த் சர்மா அரிசி இறக்குமதி செய்யும் திட்டம் இல்லை என்று கூறியிருப்பதால் இந்திய மக்கள் குழம்பி போயிருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிணைந்த 27 ஐரோப்பிய நாடுகளின் புதிய தலைவராக பெல்ஜியம் பிரதம மந்திரி இன்று பதவி ஏற்றுள்ளதாக ஐரோப்பிய நகரங்களிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச விண்வெளி மையத்துக்கு சென்றுள்ள அட்லாண்டிக் குழு வீரர் ஒருவர் விண்வெளி நடைபயணம் மேற்கொண்டு விண்வெளி மையத்தின் தகவல் தொடர்பு ஆண்டனாவை பொருத்துவது மற்றும் பழுதுபார்க்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதை இந்த படத்தில் காணலாம். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து சென்னைக்கு வந்த வெளிநாட்டு சரக்கு கப்பலில் அணு ஆயுதங்கள் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து கல்பாக்கம் அணு விஞ்ஞானிகள் சோதனை நடத்தியதில் அப்படிப்பட்ட அணு பொருட்கள் இல்லை என்று செய்தி வெளிவந்துள்ளதாக சென்னை தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
அறிக்கை நவம்பர் 20, 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சட்டை போக்குவரத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. வங்காள விரிகுடா இலங்கையில் அதிக மேகமூட்டங்கள் காணப்படுவதால் அவை தமிழகத்தை நோக்கி வந்தால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதை இந்த படத்தில் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.